வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கோம். வீட்டில் சூப்பராக செய்யலாம், செலவே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா 10 kg செஞ்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பிள்ஸ் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. செக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்பிள் தான் மேக் பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் பைப்பு இருந்தால் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணல் கொஞ்சம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் மணல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் மேக் பண்ண போகிறோம். செலவே கிடையாது, வீட்டிலே செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ பைப் இருந்தால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான். ஒயரிங் டீ ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங் டீன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் ஒன்று. அப்புறம் சிமெண்ட் கொஞ்சம் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா இதே போல் தேவையான அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஒரே ஷேப்பாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தம்பிள் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். ஒரே அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பிள்ஸ் செஞ்சிடலாம். சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மிக்சடாக இருந்தால் தான் காயம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆற்று மணல் இல்லை, எம்ஸ்டாண்ட் தான் இருந்துச்சு. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் ஆற்று மணல் இருந்தால் போட்டு ஜெலிச்சு இது பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்புள்ள போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் செட் ஆகுது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளைவுட் இருந்தால் எடுத்துங்க. ப்ளைவுட் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பியூஸ் பைப் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சுருங்க. ரெண்டுத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டை கரெக்டாக உள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. பாதி பாதியாக போட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கட்டை இல்லை எதனா பைப் இருந்தால் எடுத்து நல்லா அழுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும். ஒரே மட்டமாக வரும். இல்லைன்னா அப்புறம் உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் குச்சி இருந்தால் வச்சு அழுத்தி விடுங்க. இதே போல் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட வாட்டர் பாட்டில் வச்சு செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக மினி தம்பிள்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இந்த தம்பிள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நல்லா ஃபுல்லாக போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ வைக்கிற அளவுக்கு கேப் விட்ருங்க. இதே போல் நல்லா டீ வந்து உள்ளே அழுத்தி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் சிமெண்ட்டை போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டீ வந்து புடிங்கின்னு வராமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பேப்பர் வச்சு அடைச்சிருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே போல் சிமெண்ட் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சொன்ன பார்த்தீங்களா குச்சி, அதை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நல்லா சிமெண்ட் வந்து கொஞ்சம் தண்ணியாக போடாதீங்க, கட்டியாக போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணியாக இருந்தால் வந்து மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்டாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் அதே போல் ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், செலவே இல்லை. டீ மட்டும் வாங்கினா போதும். இல்லை டீ இல்லாமல் கூட வேறு மெத்தடில் கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட தம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொரு தம்பிளும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மெத்தடில் தான் ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி 10 kg மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 days மேலே நல்லா காய வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள். நம்மளோட தம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டீ உள்ள பேப்பர் வைக்க சொல்லி, நான் வந்து பேப்பர் வைக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் வந்து ஏறிச்சு. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் அடி தந்தால் அடிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸுக்கு வந்து கை பிடி தான் ரெடி பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் டீயே இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நீட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடும் அதை 2த்தையும் ஜாயின் பண்ணால் வேலையே முடிஞ்சுது. நம்மளோட தம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், அது உள்ள சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உள்ளவே போகல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணிட்டேன். சூப்பராக அப்படியே ஃபிட்டிங்காக உட்காந்துச்சு பாருங்கள்.
பைப் ஒட்டுற கம் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரவே வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த நம்ம கனெக்ட் பண்ண பைப் கட் பண்ண பார்த்தீங்களா, அது சூப்பராக அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்டிங் ஆச்சா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு 10 kg இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அவ்வளோ வெயிட் இருக்குது. இதோட மினி தம்பிள்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளாக் பெயிண்ட் இருக்குது. பிளாக் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 தம்பிள்ஸ்லையும் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட அடிச்சுங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ரியலான தம்பிள்ஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு தம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பெயிண்டிங்லாம் வச்சு. மறக்காமல் இந்த தம்பிள்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஜிம்முக்கே போக தேவையில்ல, காசு கொடுத்து வீட்டிலே இதே போல் செஞ்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது மேலே வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. வெயிட்டும் செம்மையாக இருக்குது, எப்படியும் 10 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். பாய்.